பூனேவில் இருந்து கோவைக்கு கடத்திய 1470 போதை மாத்திரைகள் பறிமுதல். உயர் ரக போதைப் பொருட்களும் சிக்கியது. பூனேவில் இருந்து கோவைக்கு கடத்தி வந்த 1470 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் உயர் ரக போதைப் பொருட்கள் விற்றவர் சிக்கினர். கோவை உக்கடம் போலீசார் சுங்கம் பைபாஸ் சாலை மின்சார வாரிய அலுவலகம் அருகே ரோந்து சென்றனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒருவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் கோவை புதூரை சேர்ந்த முகமது தாரிக் என்பதும் அவர் போதை மாத்திரை விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. உடனே போலீசார் அந்த நபரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 1470 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மராட்டியா மாநிலம் பூனேவில் உள்ள மருந்து கடையில் குறைந்த விலைக்கு போதை மாத்திரைகளை வாங்கி கோவை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. முகமது தாரிக் மீது ஏற்கனவே கஞ்சா போதைப் பொருட்கள் விற்றது உள்ளிட்ட 4 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் முகமது தாரிக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதேபோன்று பெங்களூருவிலிருந்து கோவைக்கு மெத்தப்பேட்டை என்ற உயர்ரக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் கவுண்டபாளையம் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் மாட்டுப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் பெங்களூருவிலிருந்து மெத்தப்பேட்டை கடத்தி வந்து கோவையில் உள்ள இளைஞர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களுக்கு 1 கிராம் ரூபாய் 3500க்கு விற்றதும் தெரிய வந்தது. உடனே ரமேஷை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 80 கிராம் மெத்தப்பேட்டை 2 விலை உயர்ந்த செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது.